நான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம், டின்னருக்கும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 எக்கு வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய், கொஞ்சம் வத்தல் பொடியும் கரம் மசாலா பொடி, அப்புறம் கொஞ்சம் தேவைக்கு சால்ட்டு, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, அப்புறம் ஒரு 3 ப்ரெட்டை வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்கை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். ரெண்டு எக்கை உடச்சி விட்ருக்கேன். அப்புறம் நம்ம இந்த வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, உப்பு இவ்வளோத்தையும் போட்டுடலாம். அப்புறம் வத்தல் பொடியும் கரம் மசாலா பொடி, அப்புறம் இந்த கொத்தமல்லி, நறுக்கி வச்ச கொத்தமல்லி, இதை நல்லா கலக்கிக்கோங்க. உள்ள தடவுங்க. தடவிட்டு நம்ம ப்ரெட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டை இதில் எப்படி முக்குங்க. இப்படி போட்டுட்டு இப்படி மேலே எல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. மீதி உள்ள அந்த ப்ரெட்டு இதை இங்கே எக்கு இதை அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோத்தையும் ஊற்றிடாதீங்க. இது வெந்த பிறகு நம்ம திருப்பி கொஞ்சம் போடணும். இது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இங்கே மேலே தெரிச்சிரும், அதனால் நீங்கள் மெல்ல கவனமாட்டு திருப்பி போடுங்க. இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு மீதி இருக்கிற ப்ரெட்டு இதையும் நம்ம மேலே ஊற்றிடலாம். மேலே ஊற்றி இப்படி நல்லா தடவி விட்டுருக்கோங்க. எல்லா சைட்லேயும் படுக மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இதெல்லாம் இங்கே எடுத்து இப்படி மேலே போட்டுக்கோங்க. கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. மெல்ல கவனமாக போடுங்க. திருப்பி போடும்போது கவனமாட்டு போடணும். எக்கு சாப்பிடாதவங்களுக்கு நான் வெஜிடேரியனில் இதே மாதிரி ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் என்னுடைய யூடியூப்பில். நீங்கள் அதை பாருங்கள். எடுத்துடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.